நம்பிக்கை. ஒரு குருவினிடத்தில் பூர்ணச்சந்திரன் என்ற பெயருடைய சிஷ்யன் வந்தான். அவன் உடனடியாக இறை தரிசனம் பெற வேண்டும், அதற்கு உரிய இறைவனுடைய திருமூர்த்தி உருவச்சிலை, அதோடு மூல மந்திரம் இரண்டும் எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போ குரு சிவபெருமானுடைய உருவச்சிலையை கொடுக்கின்றார். ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார். 6 மாத காலத்திற்கு மிகுந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமக்கு இறைக்காட்சி உடனே கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு இவன் சிவபெருமானை வழிபட்டு வருகின்றான். எதுவும் நடக்கவில்லை. உடனே இவனுக்கு மனம் சோர்ந்து விடுகின்றது. குருவிடத்தில் மறுபடியும் போய் சிவபெருமான் நாமம் சரியாக இல்லை, எனக்கு வேறு ஒரு வழிபடுவதற்கு மூர்த்தியும் அந்த மூர்த்திக்குரிய மந்திரமும் உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்கின்றார். குரு நாராயணனுடைய திருவுருவ சிலையை கொடுக்கின்றார். 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார். அடுத்த 6 மாத காலத்திற்கு தீவிரமாக நாராயணனை வழிபட்டு வருகின்றான் பூர்ணச்சந்திரன். அப்பொழுதும் ஒன்றும் பலன் கிட்டவில்லை. இவனுக்கு மனம் சோர்ந்து போய்விட்டது. மீண்டும் குருவிடத்தில் போய், இது மிகவும் சோர்வும் அலுப்பும் தட்டக்கூடியதாக இருக்கிறது, இறைவனுடைய அருளும் திருக்காட்சியும் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல மிக விரைவாக அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வத்தை சொல்லி அருள் புரிய வேண்டும், அந்த மந்திரத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ குரு காளியினுடைய உருவச்சிலையை கொடுக்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தை ஓதி வர சொல்லுகின்றார். இப்பொழுது பூர்ண நம்பிக்கையோடு பூர்ணச்சந்திரன் வருகின்றான். அவனுக்கு முந்தைய 2 வழிபாட்டிலேயும் நிஜமாகவே கடவுள் நமக்கு தரிசனம் தருவாரா தரமாட்டாரா என்று ஒரு சந்தேகம் இருந்தது. இப்பொழுது அப்படி அந்த சந்தேகம் இல்லாமல் பூரணமான நம்பிக்கையோடு வழிபாடு செய்வதற்கு தூப தீபங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுகின்றான். அந்த சாம்பிராணி புகை மேலே பரன்ல தூக்கி போட்ட சிவபெருமான் சிலையினுடைய மூக்கு வரையில போகிற காட்சியை பார்க்கின்றான். இவனுக்கு கோபமாக வருகிறது. எனக்கு அருள் புரியவில்லை என்று உன்னை ஓரமாக தூக்கி போட்டு விட்டேன், இப்பொழுது என்னத்திற்கு காளியை நான் வழிபாடு செய்யும்போது இந்த நறுமண புகையை நுகர வேண்டும் என்று அந்த சிலையை எடுத்து அதனுடைய மூக்கில் பஞ்சு வைத்து திணித்து விடுகின்றான். உடனடியாக சிவபெருமான் காட்சி தருகின்றார். இவனுக்கு சந்தேகமாகிவிட்டது. கடவுளிடத்திலே கேட்கிறான், நான் 6 மாத காலம் மிகவும் உடல் நொந்து போக, மனம் நொந்து போக, எப்படியாவது இறைக்காட்சி கிடைக்க வேண்டும் என்று வழிபாடு செய்த பொழுதெல்லாம் சிவபெருமானை நீங்கள் வரவில்லை, இப்பொழுது கோபம் கொண்டு மூக்கிலே பஞ்சை திணிக்க முற்படுகின்ற சமயத்தில் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்போ சிவபெருமான் சொல்லுகின்றார், நீ வழிபாடு செய்ததெல்லாம் சரி, அது ஒரு எந்திர கதியிலே செய்தாய், முழு நம்பிக்கையோடு செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது முழு நம்பிக்கையோடு நாம் காளிக்கு செய்யக்கூடிய பூஜை, அதனுடைய தூப தீபங்கள், நறுமண புகை, அதெல்லாம் சிவபெருமான் மூக்குக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று என்னை உண்மையிலே உயிரும் உள்ளமும் உடைய
ஒரு பொருளாக, ஜீவனாக, கண்ணுக்கு எதிரே காட்சி தரக்கூடிய பெருமானாக உணர ஆரம்பித்து விட்டாய். அதனாலே நான் இப்பொழுது உனக்கு காட்சி தந்திருக்கின்றேன். ஏதாவது வரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் சொல்லுகின்றார். எனக்கு எந்த வரமும் வேண்டாம், உங்களுடைய அந்த திரு காட்சியை கண்ட பின்னாலே எதுவும் தேவையில்லை என்று சொல்லி பூர்ணச்சந்திரன் முழுமையான நம்பிக்கையோடு இறை வழிபாட்டிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார். இந்த கருத்தை கீதையிலேயும் சொல்லுகின்றார்கள். சம்சயம் என்பது, சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. அது இந்த உலகத்திற்கும் நல்லதல்ல, மேல் உலகத்திற்கும் நல்லதல்ல. மனிதனை அது முழுமையாக அழித்துவிடும். சம்சயாத்மா வினசியதி என்று பகவான் சொல்லுவதாக ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது. எனவே நாமும் எந்த காரியம் செய்தாலும் இது வெற்றி அடையுமா, தோல்வி அடையுமா, சரியாக வருமா, வராதா, முழுமையாக நாம் முடித்து விடுவோமா, நம்மால் முடியாதா, இப்படி பலவிதமான கேள்விகளை நமக்கு நாமே எழுப்பிக் கொள்ளாமல் முழு நம்பிக்கையோடு இறைவனுடைய கிருபையினாலே, அவனுடைய திரு அருளினாலே எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே அமையும் என்று பூர்ணச்சந்திரன் கொண்டிருந்த பூர்ண நம்பிக்கையை நாமும் கொண்டு காரியங்களை செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.